எல்லாருக்கும் வணக்கம். டிஎம்கே தலைவர் ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா, மேற்கு மண்டலம் ஃபுல்லாக ஒருத்தர் கண்ட்ரோலில் கொடுத்துட்டாங்கன்னா, அவர் செந்தில் பாலாஜி மட்டும்தான். ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டார். அவர் ஈவன் மினிஸ்டர் கூட இல்லை ஒரு ரொம்ப பெரிய ஒரு அரசியல் பொறுப்புலையும் இல்லை. ஆனாலும் டோட்டல் கண்ட்ரோலும் செந்தில் பாலாஜி கைக்கு வந்துருச்சு. இப்போ அவர் சொல்கிறத அந்த மேற்கு மண்டலத்தில் பூரா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லிட்டு மகளிர் அணி மாநாடு நடக்க போகுது. காரணம்பேட்டையில் கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கு இடையில இருக்கிற ஒரு பிளேஸில் வந்து நடக்க போகுது. ஏன் செந்தில் பாலாஜிக்கு வந்து இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கிடைச்சது கட்சியில்? இந்த ஒரு கட்சியில் மட்டும் இல்லை, அவர் ஏற்கனவே நிறையா கட்சியில் இருந்திருக்காரு. அவர் இருந்த கட்சியில் எல்லாமே அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபராக தான் இருந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்கள்கிட்டேயும் சரி, இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ் கிட்டேயும் சரி, இல்லை டிடிவி தினகரன் கிட்டேயும் சரி, இப்போ ஸ்டாலின் கிட்டேயும் சரி, உதயநிதி ஸ்டாலின் கிட்டேயும் சரி, எல்லாத்துக்கிட்டேயும் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். இவரை நம்பி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேற்கு மண்டலத்தில் ஃபுல்லாக டிஎம்கே இருக்குது. இவர் ஒருத்தர்கிட்ட ஃபுல் பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க. ஏன் இன்னும் சொல்லணுன்னா, மோடி அமித்ஷா கூட இவரோட கிரவுண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு, இவர் இருந்தால் நம்ம 2024 எலெக்ஷனில் கோயம்புத்தூரில் வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு வேண்டி இவரை ஜெயிலில் வச்சாங்க. அதுதான் உண்மை. இவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு எதிரிகள் கூட நடுங்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான போர் வீரன்னே சொல்லலாம். போர் வீரன் இந்த சென்ஸ் என்னென்னா, களத்தில் வந்து இவர் அடிச்சுக்க முடியாது. இவர் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸோ, இல்லை இவர் என்ன மாதிரியெல்லாம் இது பண்ணுறாரோ அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் இவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எல்லா கட்சிக்காரங்களும் இவர்கிட்ட வந்து நிறையா விஷயம் கற்றுக்கணும். இவர் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப பெரிய அளவில் எல்லா இதுலேயுமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பார். இந்த மாநாடு நடத்துகிறதா இருக்கட்டும், இல்லை போராட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த விதமான ஒர்க்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆர்கனைஸ்டு வேலை பண்ணுவார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெளிவாக பண்ணுவார். யார் எங்கே உட்காரணும், எந்த இடத்துலேருந்து வரவங்க எந்த இடத்துல உட்காரணும், ஆண்கள் எங்கே உட்காரணும், பெண்கள் எங்கே உட்காரணும், குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க எங்கே இருக்கணும், அவங்களுக்கு உண்டான வசதிகளெல்லாம் எங்கே வைக்கணும், எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி நடக்க போகிற இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு. பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காருன்னு. இது ஸ்நாக்ஸோட ஐட்டங்கள்லாம் என்னென்னவெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கில் கொடுக்குறது. அது உட்காரதுக்கு எங்கெங்கெல்லாம் இடம், அவங்க வந்து பெண்கள் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு, குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு உண்டான தனித்தனி அறைகள், டாய்லெட்ஸ் ஆகட்டும், இல்லை குடிக்கிற தண்ணியாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நைட் சாப்பாடு, மறுபடியும் மத்தியான சாப்பாடு, அந்த மாதிரி எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருப்பார். இவர்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டா அவ்வளோ, அதுக்கப்புறம் யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அதனால தான் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளுமே வின் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யங்கள் இருக்குது இந்த தொகுதியில். விஜய் இருக்கார், எஸ்பி வேலுமணி இருக்கார், அதே மாதிரி செந்தில் பாலாஜி. ஒரு மும்முனை போட்டி தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் யார் வின் பண்ணுவாங்கன்னு.